ஹாய் பீப்புள், நிறைய பேர் எங்கிட்ட டேனிங்காக கேட்குறீங்க. இது வந்து உருளைக்கிழங்கு சோப்பு, இது டீடான் ஃபேஸ் க்ரீமு, இதுவும் ஃபேஸ் சார்ம் க்ரீம் தான். ஸோ இதுவும் வந்து அந்த ஃபேர் அண்ட் லவ்லியுமே டீபிக்மெண்டேஷன் க்ரீம் தான். இது ஜஸ்ட்டு சன் டேனை ரிமூவ் பண்ணுறதுக்காக மட்டுமே செஞ்சது. இதில் வந்து உருளைக்கிழங்கு வந்து அவ்வளோக்கா இருக்காது, அதுக்கு பதிலாக நான் வேறு இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்கேன். ஸோ அதிமதுர சாறுன்னு சொல்லுவோம், அது சேர்த்து தான் இந்த க்ரீம் செஞ்சுருக்கேன். ஸோ அது சேர்க்கும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் இதை பூசிட்டு வெயிலில் போனீங்கனாலே எஸ்பிஎஃப்பும் சேர்த்துருக்கேன், ஜிங்க் ஆக்சைடும் சேர்த்துருக்கேன். ஸோ 30% எஸ்பிஎஃப் இருக்குது. ஸோ அகெயின்ஸ்ட் சன் ப்ரொடெக்ஷனும் இருக்குது. எஸ்பிஎஃப் அப்படின்னா என்னென்னா சன் ப்ரொடெக்டிங் ஃபேக்டர் அப்படின்னு அர்த்தம். ஸோ எஸ்பிஎஃப்பும் இருக்குது. ஸோ நீங்கள் எங்கேயாவது வெளியே போயிட்டு வரீங்க அப்படின்னு சொன்னால், இல்லை உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப டார்க் ஆகிடுச்சு, டேன் ஆகிடுச்சு, கை காலெல்லாம் டேன் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த க்ரீமை பூசிட்டு, இந்த க்ரீம் இருக்கிற இடத்துல நல்லா சாஃப்ரான் கிளென்சிங் மில்க் வச்சு கிளென்ஸ் பண்ணிவிட்டு, டேன் ஆன இடத்த நல்லா கிளென்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு விட்டுருங்க. அதுவே ஸ்கின் உள்ள அப்சர்வ் ஆகிடும். ஏன்னா மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் டிஷ்யூ வச்சு தொடச்சி எடுக்கணும் அந்த சாஃப்ரான் கிளென்சிங் மில்கா. அதுக்கு மேலே இதை வந்து டேன் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு விட்டுருங்க, ஸ்கின் உள்ள அப்சர்வ் ஆகிடும். காலையில் தூங்கி எழுந்திரிச்சப்பறம் பொட்டேட்டோ சோப் போட்டு கை கால் மூஞ்சி எங்கெங்கே இந்த க்ரீம் அப்ளை பண்ணிங்களோ அங்கே நீங்கள் தொடச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா வித்தின் 1 வீக் 10 டேஸில் உங்கள் டேன் எல்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடும்.